நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கம். மற்றுமொரு சங்க பலகையின் ஒரு அங்கமாகிய சந்திப்பு பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சந்திப்பு பகுதியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற பல ஆளுமை நிறைந்த எழுத்தாளர்கள் அல்லது போனால் ஊடகத்துறை சார்ந்த பயணிப்பவர்கள் அல்லது போனால் இலக்கியத்துறை சார்ந்த பயணிப்பவர்களுடைய ஒரு சிறியதொரு நேர்காணல் தொகுப்பாகத்தான் இந்த பகுதி அமைந்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக ஊடகத்துறையில் ஒரு மூத்த ஊடகவியலாளர், ஒரு மூத்த எழுத்தாளர் என்று சிறப்பாக சொல்லக்கூடிய கணபதி சர்வானந்த் அவர்கள் தான் இன்றைய நாளிலும் இந்த சந்திப்பு பகுதியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரை நிகழ்ச்சியின் ஊடாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்களை ஆரம்பத்திலே அறிமுகப்படுத்தி இருந்தேன். நீங்கள் ஒரு மூத்த ஊடகவியலாளர், ஒரு மூத்த எழுத்தாளராக தற்காலம் வரைக்கும் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஊடகத்துறை சார்ந்து உங்களுடைய பயணம் எப்போதிலிருந்து ஆரம்பமாகினது? இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் முதற்கண்ணிலிருந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஊடகம் என்பது ஒரு துறை சார்ந்து நாங்கள் வரையறுக்க முடியாதவாறு அது பல்துறை சார்ந்த ஒரு பரிணாம வளர்ச்சியை கொண்டிருக்கின்றது. எனவே ஊடகத்துறையிலே எங்கள் பயணங்கள் நான் நினைக்கிறேன் 1970களில் நடந்தேறியது. எனது முதல் வாசிப்புகள் எல்லாம் எங்கள் வீட்டு நூலகத்திலே இருந்து எடுத்து வாசிக்கப்பட்ட ஆனந்தவிகடன், குமுதம் போன்ற தென்னிந்திய நூல்களும் அவை சார்ந்து வெளியிடப்பட்ட கதைகளும் சிறுகதைகளும் சிறுகதை தொகுப்புகளும் சிறு வயதிலே எனக்கு பரிச்சயமான ஒரு விடயமாக காணப்பட்டது. அதற்கு காரணம் எனது மூத்த தமையனர். அவர் கொழும்பிலே வருமான வரித்துறையிலே பணியாற்றியவர். அவர் கொழும்பிலே தனியே வாழ்ந்த சமயங்கள் அவர்கள் அதிகம் அவர் புத்தகத்தில் நூல்களிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். அந்த வகையிலே தென்னிந்திய புத்தகங்களை அவர் வாங்குவதும் தான் வாசித்துவிட்டு உடனே அதை முகவரியிட்டு எமது ஊருக்கு அனுப்புவதையும் பழக்கமாக கொண்டவர். அப்படி வருகின்ற புத்தகங்களை எமது சகோதரிகள் ஒன்றிணைத்து அவற்றை வாசித்துவிட்டு எமது அயலவர்களுக்கும் கொடுத்து, அந்த நாட்களிலே எங்கள் வீட்டில் ஒரு குட்டி நூலகம் இயங்கி வந்தது என்ற எண்ணம் கூட எனக்கு தற்போதைய நூல் நிலையங்களை பற்றின வாசிப்பும் அது பற்றின தொடக்கமும் அது சார்ந்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போதுதான் எனக்கு அதன் அருமை இப்போது தென்படுகின்றது. அந்த காலத்திலே நமது சகோதரிகள் வீட்டிலே ஒரு அலமாரியை வைத்து நிறைய புத்தகங்களை சேகரித்து அதை தாங்களும் வாசித்து அயலவர்களுக்கும் வாசிக்கின்ற அந்த பண்பாட்டை கொண்டிருந்தனர். எனவே அந்த வகையில் அந்த புத்தகங்களை வாசிக்கின்ற பாக்கியம் எனக்கும் கிடைத்தது. எங்கள் வீட்டிலே அத்தகைய புத்தகங்களை நாங்கள் வாசித்து விட்டு வைக்கும்போது அடுத்த விடுமுறையிலே எனது தமையனார் ஊருக்கு வரும்போது அவற்றை எடுத்து கொண்டு கொழும்புக்கு கொண்டு சென்று அங்கே அதை புத்தகமாக பாயின் பண்ணி திருப்பி கொண்டு வந்து இந்த குட்டி நூலகத்திலே வைத்து விடுவார். அது திரும்பவும் வாசிக்கப்படும். எனவே இப்படியான வகையிலே வாசித்து கொண்டிருந்த எனக்கு அந்த கவிதைகளும் சிறு சிறு கட்டுரைகளும் சிறுகதைகளும் அந்த நேரத்திலே என்னை ஆக்கிரமித்து கொண்டபடியாங்கள். பின்னர் அந்த சிறுகதைகளுக்கு அப்பால் அன்றைய வானொலி நிகழ்ச்சியை கேட்கின்ற பழக்கமும் எங்களிடையே காணப்பட்டது. நான் அந்த காலத்திலே நடைபெற்ற சிறுவர் உலகம் என்ற நிகழ்விலே பங்கு பெற்றிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். அதற்காக எனக்கு டெல்டா சாக்லேட் பேக்கெட்டுகள் பரிசாக அனுப்பி வைக்கப்பட்டதையும் நான் இந்த இடத்தில் நினைவு கூற விரும்புகிறேன். எனவே அந்த சிறு வயதிலே வாசிக்கப்பட்ட அந்த விடயங்களை பிறருக்கு சொல்லுகின்ற போது அவர்கள் அதை ரசிப்பதும் அதை ஆர்வத்தோடு கேட்பதுமாக காணப்பட்ட நிலையில்
நானும் சிலவற்றை எழுதலாம் என்று இருந்தாலும் எனது போக்குகள் மாறிக்கொண்டிருந்த போது எனது படிப்புகளுக்கு அப்பால் எனது தொழில்துறை சார்ந்து நான் கொழும்பிலே திரும்பி பயணிக்க நேர்ந்தது. அதற்கு அப்பால் 83 கலவரம் வந்தது. அதற்கு அப்பால் நாங்கள் நாட்டை விட்டு வெளியே சென்று எங்கெங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமயங்களிலும் அங்கங்கே கிடைக்கப்பெற்ற தமிழ் புத்தகங்களை வாசிக்கின்ற அந்த பழக்கத்தை கொண்டிருந்தோம். மீண்டும் நான் இலங்கைக்கு வந்தபோது 94 ஒரு சிறிய சிறிய எழுத்துக்களிலே வாசிப்புகளிலே ஈடுபட்டாலும் 2000 ஆண்டுகளுக்கு பின்னரே தான் நான் இந்த ஊடகத்துறையிலே முழுமையாக என்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்தேன். இன்றும் அதனையே தொடர்ந்து கொண்டு வந்திருக்கின்றேன். எனக்கு முதல் களமாக தினக்குரல் பத்திரிகையே பெரிய ஒரு களத்தை அமைத்து தந்தது. அந்த தினக்குரல் பத்திரிகையிலே நான் எழுத துவங்கிய போது மறைந்த தினக்குரல் ஞாயிறு ஆசிரியர் திரு பாரதி ராஜநாயகம் அவர்கள் என்னை தொடர்கள் எழுதுவதற்கு தூண்டினார். அந்த வகையில் நான் ஆரம்பத்திலே ஒரு புதுமையான முறையிலே எழுத்துத்துறையை ஆரம்பித்தேன். அதாவது எல்லோரும் பார்த்து ரசித்து விட்டு செல்கின்ற விடயங்கள், அதாவது பொது சமூக ஊடகங்களிலே காணப்படுகின்ற விடயங்கள், அவற்றை நான் தொகுத்து எழுதத் தொடங்கியது தான் எனது முதலாவது எழுத்து. ஆனால் பத்திரிகையிலே நான் தொடராக எழுத தொடங்கிய காலம் இந்த குறும்படங்கள் ஆதிக்கம் செலுத்த தொடங்கிய காலங்கள். 2009க்கு பிறகு ஒரு குறும்படத்துறை, சினிமாத்துறை வன்னிப்பகுதியிலே பெருமளவு ஆக்கிரமிப்பை மேற்கொண்டிருந்த போதும் 2009 யுத்த மௌனிப்புக்கு பிறகு அந்த மண்ணிலே இருந்து அந்த நிர்வாகம் அகற்றப்பட்ட பின்னர் அங்கே அந்த துறை சார்ந்த விடயங்களும் முடக்கப்பட்டிருந்தன. ஆனால் அங்கு பரிச்சயமானவர்கள், அங்கு பழக்கப்பட்டவர்கள் வந்து யாழ் மண்ணிலே சிறிய சிறிய முயற்சிகளை செய்து கொண்டிருந்த போது அவற்றை ஒரு ஆவணமாக்க வேண்டும் என்ற எனது ஆர்வத்தை நான் சொன்னபோது பாரதி அதற்கு உடன்பட்டார். எனக்கு ஒரு களத்தையும் அமைத்து தந்தார். குறும்படம், ஈழத்து குறும்படத்துறை என்ற ஒரு தொடரை நான் எழுதத் தொடங்கி அதற்கூடாக ஏறத்தாழ ஒரு 400 கலைஞர்களை நான் இனங்கண்டு கொண்டேன், அடையாளப்படுத்தி இருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். 2.5 வருடங்களாக நீடித்த அந்த எழுத்துக்கள் 2.5 வருடத்துக்கு ஒரு முடிவுக்கு வந்தாலும் இன்று வரை அவற்றை தொகுத்து வெளியிட முடியாதவாறு எனது நிதி நிலைமை காணப்படுகின்றதால் அவற்றை தொகுத்து நான் வழங்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலேயே இன்னும் இருக்கிறேன். அதற்கான நிதியையும் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். அடுத்ததாக கண்ணில் பட்டவற்றை கடந்து போகாமல் என்ற ஒரு விடயம். அதான் நான் முன் சொன்னது போல முகநூல் மற்றும் சமூக ஊடகங்களிலே காணப்படுகின்ற விடயங்களை, நான் படித்து ரசித்த விடயங்களை ஒவ்வொன்றாக தொகுத்து அதனை கண்ணில் பட்டவற்றை கடந்து போகாமல் என்ற தலைப்பிலே எழுதத் தொடங்கி அதுவும் ஏறத்தாழ 2 வருடங்களுக்கு மேலாக, நான் நினைக்கிறேன் 3 வருடங்களாகவும் இருக்கலாம், நான் அந்த தொடரை தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருந்தேன். பின்னர் நான் யாழ்ப்பாணத்திற்கு வந்து யாழ்ப்பாணத்தில் நிலையாக என்னை நிலைநிறுத்தி கொண்ட போது நான் இந்த துறையிலே ஒரு இதழியல் சார்ந்த நிறுவனங்களிலே பணியாற்றத் தொடங்கினேன். அதற்கு புதுவிதி, பின்னர் தீபம் போன்ற பத்திரிகைகள் எனக்கு களந்தந்து உதவின. அதனூடாக ஒரு ஆசிரியர் குழுவிலே இணைந்து பணியாற்றுகின்ற அந்த பக்குவத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன். இருந்தும் அந்த ஊடகங்கள் கூடாகவும் நான் தொடர்ச்சியாக எனது எழுத்துக்களை எழுதி வந்தாலும் பின்னர் அந்த இதழ்கள் நிறுத்தப்பட்ட பிறகு நான் பொது வழியிலே அனைத்து ஊடகங்களுக்கும் எழுதத் தொடங்கி இன்று வரை பிரதி ஞாயிறு தோறும் எழுதி வருகிறேன்.
கடந்த ஞாயிறு நான் ஒரு அழகி என்ற தொடரை கடந்த ஒரு வருடமாக எழுதி தினக்குரல் பத்திரிகையிலே வெளிவந்தது. தற்போது கடந்த ஞாயிறு அதன் முடிவை நான் எழுதி முடித்திருக்கிறேன். பின்னர் மீண்டும் அடுத்த ஞாயிறு தொடக்கம் ஒரு நகரத்து சிறுவர்கள் கிராமத்தை நோக்கி பயணிக்கின்றவாறு ஒரு கதை களத்தை அமைத்து அந்த அந்த நகரத்து சிறுவர்கள் பார்வையிலே கிராமம் எப்படிப்பட்டதாக இருக்க போகுது என்ற ஒரு விசித்திரமான பார்வையை நான் முடக்கிவிட்டு அதனூடாக ஒரு தொடரை எழுத ஆரம்பிக்கப் போகிறேன். நிச்சயமாக சார். ஒரு நீண்ட பெரிய ஒரு விளக்கத்தை சொல்லியிருந்தீர்கள். இந்த ஊடகத்துறை சார்ந்து உங்களுடைய பயணம் எப்போது ஆரம்பித்தது, தற்போது எவ்வாறு போய்கொண்டிருக்கின்றது, இனி எவ்வாறு நகரப் போகின்றது என்ற ஒரு 3 காலங்களையும் உள்ளடக்கியதாக உங்களுடைய ஒரு பெரிய ஒரு விளக்கத்தை கூறியிருந்தீர்கள். கேட்பதற்கும் பார்ப்பதற்குமே ஆச்சரியமாக இருக்கின்றது. குறிப்பாக உங்களுடைய பயணம் பத்திரிகை துறை சார்ந்துதான் இன்று வரையிலேயுமே பயணித்துக் கொண்டிருக்கின்றது. ஆரம்ப காலகட்டத்தில் பத்திரிகை துறை வளர்ச்சி அடைந்து அதன் பின்னர் அச்சு ஊடகத்திற்கு பின்னர் இலத்திரனியல் ஊடகங்கள் தற்பொழுது புதிய ஊடகங்கள், நவீன ஊடகங்களின் பின்னர் புதிய ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் தற்காலத்தில் இந்த ஊடகங்களினுடைய வளர்ச்சியை ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியாக இருக்கின்றது. இருந்தும் கூட ஒரு சில காலகட்டத்தில் இந்த ஆய்வாளர்கள் கூறியிருந்தார்கள், இந்த அச்சுத்துறை என்பது, அச்சுக்கலை என்பது மருவிவிடும் என்று பலருமே விமர்சனம் செய்திருந்தார்கள். ஆனால் தற்காலத்திலும் கூட ஒரு ஆவணப்படுத்துவதற்கு ஒரு முக்கியமான முதல் ஒரு விடயமாக இந்த அச்சுத்துறை, பத்திரிகை துறை, அச்சுக்கலை காணப்படுகின்றது. அது மரபிவிடும் என்று சொன்னவர்கள் கூட தற்காலம் வரைக்கும் அது நின்று நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு ஊடகமாகத்தான் இந்த அச்சுத்துறை அல்லது போல இந்த அச்சுக்கலை என்பது காணப்படுகின்றது. குறிப்பாக அதிலும் இந்த பத்திரிகைகளினுடைய சுற்றோட்டத்தை தற்காலத்தில் எடுத்துக்கொண்டால் வெகுவாக குறைந்து விட்டது என்றுதான் நாங்கள் சொல்ல முடியும். உதாரணமாக யாழ் பிராந்தியத்தில் இருந்தே ஒரு 4 அல்லது போனால் 5 பத்திரிகைகள் வெளிவருகின்ற என்று பார்த்தோமானால் ஒரு 10-15 வருடத்திற்கு முன்னர் இருந்த சுற்றறிக்கை, அதாவது இந்த பத்திரிகைகள் விற்பனை மூலம் கிடைக்கின்ற அந்த வருவாயும் தற்காலத்தில் பத்திரிகைகளினுடைய விற்பனை மூலம் கிடைக்கின்ற வருவாயையும் பார்த்தால் ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கின்றது, பெரிய ஒரு பாரிய ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. ஒரு பத்திரிகை நிலைத்து நிற்கின்றது தான், அது இல்லை என்று சொல்ல முடியாது, நிலைத்து நிற்கின்றது. ஆனால் அதனுடைய அந்த வருவாய் நிறுவனத்திற்கு சரியாக குறைந்து விட்டது. ஏனென்று பார்த்தோமானால் பத்திரிகையில் நாங்கள் இன்று ஒரு விடயம் நடந்தால் ஒரு 12 அல்லது போனால் ஒரு காலையில் ஒரு 2 மணிக்கு முன்னம் நடைபெறுகின்ற விடயத்தை தான் நாங்கள் இன்றைய நாள் பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் தற்காலத்தில் இந்த சமூக ஊடகங்களினுடைய தாக்கத்தின் காரணமாக எந்த ஒரு விடயம் எந்த ஒரு உலகத்தினுடைய எந்த ஒரு மூலையில் முடுக்கிலும் நடந்தாலும் உடனடியாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. ஆனால் பத்திரிகைகள் அது இல்லை, அது அடுத்த நாள் தான் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த காரணத்தின் அடிப்படையிலோ தெரியாது பத்திரிகையினுடைய ஒரு வளர்ச்சி குறைந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு நீங்கள் ஒரு பத்திரிகை துறை சார்ந்து பயணிப்பவர், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் கேட்ட கேள்வி ஒவ்வொன்றிற்கும் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். பத்திரிகை துறை ஆரம்பத்திலே பாரிய ஒரு ஊடகமாக தென்பட்ட போதும் பிறகு இந்த சமூக ஊடகங்களின் தாக்கங்களினால் அவை குறைந்து வந்திருக்கிறது என்று நீங்கள் சொன்னதும் மக்களுக்கு அது மட்டுமல்ல, மக்களுக்கு பாதிக்க வேண்டும் என்ற உணர்வும் அருகி வருவதும் அதற்கு ஒரு காரணம் என்றுதான் சொல்லுவேன். அது தனியே இலத்திரனியல் ஊடகங்கள், இலத்திரனியல் சாதனங்களினால் ஏற்பட்டது என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் மக்களுக்கு அறிவு பற்றின தெளிவு இன்னும் இல்லை. அறிவென்றால் என்ன என்ற விளக்கம் இல்லை. மக்கள் நினைக்கிறார்கள் பாடசாலை கல்வி மட்டும்தான் அறிவு என்று. ஆனால் அதுவல்ல. அந்த பாடசாலை கல்வியை நிலைநிறுத்தி ஒரு செம்மைப்படுத்தி பார்ப்பதற்கும் எமக்கு பொது அறிவு தேவைப்படுகிறது. அந்த பொது அறிவு எப்படி வரும் என்றால் வாசிப்பதன் மூலம்தான் நீங்கள் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளலாம். ஏனென்றால் பாடசாலை கல்வி என்பது ஒரு கரிக்குலம், அதாவது ஒரு திட்ட அடிப்படையிலே உங்களுக்கு சொல்லி வைக்கப்படுகிறது. அதுவும் தற்போதைய காலத்திலே பாடசாலை கல்வி என்பது ஒரு போட்டி பரீட்சைகள் நடத்தி அதற்கூடாக உங்களுக்கு
தொழில் வாய்ப்பை பெறுகின்ற ஒரு ஊடகமாகத்தான் அந்த பாடசாலை கல்வியை பார்க்க முடிகிறது. ஆனால் குடும்பம், குழந்தை வளர்ப்பு, சமூக பார்வை, சமூகத்திலே ஊடாடல், பொது நியாயம், பொது நீதி, பொது இயக்கம், பொது நிறுவனங்கள், இப்படிப்பட்ட பார்வைகளை நீங்கள் கொண்டிருக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக நீங்கள் பொது அறிவை பெற்றிருக்க வேண்டும். பொது அறிவு எப்படி கிட்டுமென்றால் வாசிப்பதன் மூலம்தான் உங்களுக்கு பொது அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக நாங்கள் தான் இலத்திரனியல் மாற்றங்களுக்கு ஏற்றவாறு நம்மை மாற்றி இருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் உண்மை. இன்றும் அமெரிக்காவில் பன்முக நாடுகளாகிய பல ஐரோப்பிய நாடுகளில் அவர்களும் இலத்திரனியல் அந்த ஊடகங்களுக்கு ஆட்பட்டிருந்தாலும் இன்றும் அங்கே மில்லியன் கணக்கான பிரதிகளை அச்சிட்டு வெளியிட்டு கொண்டிருப்பது தான் ஒரு வெட்கக்கேடான விஷயம். ஏனென்றால் எங்களை அவர்களோடு பார்க்கும்போது நாங்கள்லாம் எங்களை மாற்றி இருக்கின்றோம். அதாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாறிக்கொண்டு போகிறோம். மற்றவர்களின் அந்த மாற்றங்களுக்கேற்ப நாங்கள் இல்லை. இன்றும் வளர்முக நாடுகள் உச்சத்தை தொட்டிருக்கின்றனால் அவர்கள் பாரம்பரியத்திலிருந்து புதுமையை பார்க்கின்றார்கள். நாங்கள் பாரம்பரிய விடயங்களை உதறி தள்ளிவிட்டு புதுமையை பார்க்க விளைகிறோம். இதுதான் உண்மை. அடுத்ததாக நான் இந்த இலத்திரனியல் ஊடகத்திற்கு மக்கள் அடிமையாவது பற்றி சொல்லப்போனால் அதற்குரிய காரணங்கள் நாங்களே. ஏனென்றால் நாங்கள் சமூகத்தை அதற்கேற்றவாறு வளர்த்திருக்க தவறிவிட்டோம் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு தான் நான் எனது பயணத்தை மேற்கொள்கின்றேன். அதற்கான படிகளாகத்தான் நான் சிறுவர்களை செம்மைப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே அறிந்திரன் என்ற ஒரு சிறுவர் சஞ்சிகை ஒன்றை நடத்தி வருகின்றேன். அது சிறுவர் சஞ்சிகை என்று நாங்கள் இப்போது சொல்வது குறைவு. ஏனென்றால் நீங்கள் சங்க இலக்கியங்களிலே பார்க்க போனால் சிறுமை என்பது ஒரு தாழ்த்தப்பட்ட சொற்றொடராக இருப்பதால் நாங்கள் இளையோர் இலக்கியம் என்று அதனை குறிப்பிட விரும்புகிறேன். இளையோர் இலக்கியங்களிலே நாங்கள் அதிக கவனம் செலுத்தி வருகின்றோம். நாங்கள் என்று சொல்லும்போது பல இளைஞர்கள் கூட புத்தாக்க படைப்புகளிலே தம்மை ஈடுபடுத்தி வருகின்றனர். எனவே சிறுவர்களுக்கான படைப்புகளை ஊக்குவித்து பாடசாலை கல்வியிலே ஏற்படுத்த போகின்ற மறுமலர்ச்சி மாற்றங்களுக்கேற்ப அவர்களுக்கு வாசிப்பு திறனை நாங்கள் ஊட்டினால் எமது சமூகம் வளரும், சமூக அறிவு வளரும், சமூகத்திலே நல்ல பிரஜைகள் கிட்டுவார்கள், சமூகத்திலே நல்ல நல்ல விடயங்கள் நடக்கும். இதற்கு காரணம் நாங்கள் சமூகத்தை ஒரு அறிவு சார்ந்து வழிநடத்த வேண்டுமென்றால் சமூகத்திலே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்றுதான் நான் கருதுகிறேன். நிச்சயமாக சார். இதுவும் ஒரு பூரணமான விளக்கமாக இருக்கின்றது. நன்றி சார். இன்றைய நாளிலும் இணைந்து கொண்டு பல விடயங்கள் இந்த சமூகத்திற்கு தேவையான இந்த நூல்கள் சார்ந்து அல்லது போனால் ஊடகம் சார்ந்து இருக்கக்கூடிய பல விடயங்களை கூறியிருந்தீர்கள். தொடர்ச்சியாக அடுத்த வாரமும் நாங்கள் உரையாடி கொள்ளலாம். அதற்கு முன்னராக இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டமைக்கு நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சார். நன்றி. நல்லது நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி அருந்தவ செல்வம். நன்றி நேயர்களே.